பசுவின் பாலை குடிக்க பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த பசும்பாலை வாங்கினாலும் அதை பூனைத்தான் குடிக்கும் என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள். அதே போல தட்சிணாமூர்த்தியின் அனுகிரகம் இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் வீண் விரயம்தான் ஆகும். ஆனால் அதே ஒருமுறை அந்த தட்சிணாமூர்த்தியின் அருள் நம்மேல் பட்டுவிட்டால் 8 திக்குகளிலிருந்தும் நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியாக இன்று தேய்பிறை அஷ்டமியில் பணம் சேரும் அறிகுறிதான் இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரம். அனைவரும் பக்தியோடு ஒருமுறை கேளுங்கள். ஓம் மூலே வடஸ்ய முனி புங்கவ சேவ்யமானம் முத்ரா விசேஷ முகுலீகிருத பாணி பத்மம் மந்தஸ்மிதம் மதுரவேஷமுதாரமாத்யம் தேஜஸ்ததஸ்து ஹிருதயே தருணேந்துச்சூடம் சாந்தம் சாரத சந்திரகாந்தி தவலம் சந்திராபிராமானனம் சந்திரார்கோபமகாந்தி குண்டலதரம் சந்திராவதாதாம் சுகம் வீணாம் புஸ்தகமக்ஷசூத்திரவலயம் வியாக்கியானமுத்ராம் கரைः பிப்ராணம் கலயே ஹிருதா மம சதா சாஸ்தாரமிஷ்டார்த்ததம் கற்பூரகாத்திரமரவிந்ததலாயதாக்ஷம் கற்பூரசீதலஹிருதம் கருணாவிலாசம் சந்திரார்த்தசேகரமனந்த குணாபிராமம் இந்திராதிசேவ்ய பதபங்கஜமீஷமீடே யுத்ரோதஸ்வர்ணமயாசனஸ்தம் முத்ரோல்லசத் பாஹுமுதாரகாயம் சத்ரோஹிணீநாத கலாவதம்சம் भद्रोत्तिं कंचन चिन्तयामः उद्यद्भास्करसन्निभं त्रिनयनं श्वेताङ्गरागप्रभं पालं मौञ्जिधरं प्रसन्नवदनं न्यक्रोधमूले स्थितं पिङ्गाक्षं मृगशापकस्थितिकरं सुब्रह्मसूत्राकृतिं भक्तानामभयप्रदं भयकरं श्रीदक्षिणामूर्तिकं श्रीकान्तद्रिहिणोपमन्युतपन स्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीना गुरवोऽपि यस्य करुणा लेचात् कदा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राकृतिमुग्धपाणिनलिनं चित्तं शिवं कुर्महे कपर्दिनं चन्द्रकलावदंसं त्रिनेत्रमिन्द्रुपतिमाक्षिताज्वलं चतुर्भुजं ज्ञानदमक्षसूत्र पुस्ताग्निहस्तं हृदि भावयेत् शिवं वामोरूपरि संस्थितां गिरिसुधा अन्योन्यमालिङ्गितां श्यामामुत्पलधारिणीं शशिनिभां चालोकयत्वं शिवम् आश्लिष्टेन करेण पुस्तकमथो कुम्भं सुधाभूरितं मुद्रां ज्ञानमयीं दधानमवरैर्मुक्ताक्षमालं भजे वटधरुनिकटनिवासं पटुधरविज्ञानमुद्रितकराब्जं कञ्चनदेशिकमाद्यं कैवल्यानन्दकन्दलं वन्दे इति श्रीदक्षिणामूर्ति நவரத்னமாலா ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இன்று தேய்பிறை அஷ்டமியில் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் கேட்கிறார்களோ அவர்கள் கேட்ட செல்வமும் கேட்காத செல்வமும் 8 திக்கிலிருந்தும் வந்து சேரும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி.